Hello students, welcome to DK Maths Tutorial Center. இப்போ நம்ம 10th Mathsல Chapter 8 அதாவது Statistics and Probability Theoryல Exercise 8.1ல 4th sum பார்க்க போகிறோம். ஸோ Exercise 8.1ல 4th sum question என்ன நான் ரீட் பண்ணுறேன். A teacher asked the student to complete 60 pages of a record notebook. 8 students have completed only, அதாவது 8 students இருக்காங்க. அந்த 8 students வந்து 60 பேஜ் இருக்கிற ரெக்கார்ட் நோட்டை வந்து 32, ஒரு ஸ்டூடெண்ட் 32, இன்னொரு ஸ்டூடெண்ட் 35, இன்னொரு ஸ்டூடெண்ட் 37 அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் 30, இன்னொரு ஸ்டூடெண்ட் 33, 36, 35 அடுத்து இந்த மாதிரி 8 ஸ்டூடெண்ட்ஸு இந்த பேஜை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ யாருமே ஃபுல் பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி நோட் பண்ணுறோம், சிக்மா நோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த சிக்மாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் எழுதுகிறேன். ஸோ சொல்யூஷன் என்ன, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ என்னோட வேல்யூ 8ன்னு போடணும். ஸோ என்னோடய வேல்யூ 8ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க இங்கே டேப்லெட் காலத்தில் எழுதி காட்டுறேன். இப்போ இங்கே வந்து 32, 35, 37 இருக்குல்லப்பா, அது வந்து 60ஆல் மைனஸ் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டட் பை தம், அதாவது எத்தனை பேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை பேஜஸ் ரிமைனிங் இருக்குது அதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. ஸோ இப்போ வந்து ரிமைனிங் பேஜ் தான் நம்ம இப்போ ஃபைண்டு பண்ண போகிறோம். இப்போ மொத்தம் 60 பேஜ் இருக்குது. 60 பேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 32 பேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 60 மைனஸ் 32ன்னு எழுதுகிறோம். ஸோ 60 மைனஸ் 32 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எழுதுகிறோம். அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மைனஸ் 35 எழுதுகிறோம். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மைனஸ் 37 வேல்யூ எழுதுகிறோம். இன்னொரு ஸ்டூடெண்ட் 60 மைனஸ் 30 எழுதுகிறோம். ஸோ 60 மைனஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ 33, 60 மைனஸ் 36, 60 மைனஸ் 35, ஸோ 60 மைனஸ் 37ன்னு போடுறோம். ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதுகிறோம். அதாவது 60 பேஜ் மொத்தம் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 32 பேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எத்தனை பேஜ் கம்ப்ளீட் பண்ணலை, ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 60 மைனஸ் 32 என்ன 28, இது வந்து 25. 60 மைனஸ் 35ஓட வேல்யூ 25. 60 மைனஸ் 37 வேல்யூ 60 மைனஸ் 37ஓட வேல்யூ என்ன வரும் 23. 60 மைனஸ் 30 30, இது 27, இது 24, இது 25, இது 23. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதிடணும். 60 இது நீங்கள் ரஃபாக எழுதிடுங்க. இது நீங்கள் சென்டர் எழுதாது, நீங்கள் நோட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மைனஸ் பண்ணி வந்திருக்க ரிமைனிங் வேல்யூ இருக்குல்ல அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் எழுதிக்கோங்க, xi அப்புறம் xi ஸ்கொயர். ஓகே அப்போ ஸோ xiயோட வேல்யூ என்னது 28, 25, 23, 30, 27, 24, 25, 23. ஸோ இது எல்லாத்தையுமே வரிசையாக எழுதிடுங்க. எழுதிட்டு இதோட ஸ்கொயர், அதாவது 28 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 28 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 784ன்னு வரும். இப்போ நான் வந்து ஏற்கனவே இது ரஃப் ஒர்க்லாம் பண்ணி பார்த்து தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு 28 ஸ்கொயர் பண்ணி 28 × 28 மல்டிபிள் பண்ணி காட்டி ஒவ்வொரு வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணி காட்டினா வீடியோவில் லேட் ஆகும். ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்து எழுதிடுங்கப்பா. ஸோ 25 என்ன வரும் 625. 23 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 529. 30 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 900. 27 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 729. 24 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 576. 25 ஸ்கொயர் பண்ணால் அகைன் 625. அப்புறம் 23 ஸ்கொயர் பண்ணால் 529. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி எழுதிடணும். ஓகே அப்போ இப்போ வந்து இந்த ஃபுல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணணும்.
ஸோ எக்ஸ்ஐயோட வேல்யூஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ஐக்கு எல்லா வேல்யூஸையுமே ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சரை தான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐன்னு நோட் பண்ண போகிறோம். சரியாப்பா? ஸோ அதை ஆட் பண்ண என்ன வரும், 205 வரும். இதுவும் நான் ரஃபாக நான் தம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே நான் போட்டுடுறேன். நீங்களும் இதை ஆட் பண்ணி பண்ணுங்கப்பா. இப்போ அதே மாதிரி இது வந்து என்னது எக்ஸ்ஐ ஸ்கொயருன்னு இருக்கா. ஸோ எக்ஸ்ஐ ஸ்கொயரோட எக்ஸ்ஐ ஸ்கொயர் இருக்கா, இதை பூராமே ஆட் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் இதை எப்படி நோட் பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர்னு நோட் பண்ணுறோம். ஸோ இதை பூரா ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 5297 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர்னு சொல்லி இதை பூரா ஆட் பண்ணால் 5297 வரும். நீங்களும் இதை ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபார்முலா வந்து எழுதுவோம். ஸோ ஃபார்முலா என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போட்டு சிக்மா which is equal to square root of summation of xi square by n minus ப்ராக்கெட்குள்ளே summation of xi by n the whole squareன்னு போடணும். இப்போ இந்த சம்மில் ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளுக்குமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர்னால் என்னது, இங்கே இருக்கா 5297. ஸோ இந்த 5297 இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இங்கே போட்டுடலாம். என்னோட வேல்யூ என்ன, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை தான் என்னன்னு நோட் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 8, கொஸ்டினில் 8 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அந்த 8 தான் நான் வந்து என்னோட வேல்யூவாக எழுத போகிறோம். அதே மாதிரி இங்கே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இருக்கா, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ என்னப்பா 205. ஸோ அந்த 205 தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். புரியலன்னா ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கப்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ வாங்க எப்படி இந்த வேல்யூஸை போட்டு சம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் 5297 டிவைடட் பை 8. ஸோ மைனஸ் போட்டு ப்ரேக்கெட்குள்ளே n பதிலாக 8 பண்ணி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன 205 வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 8 இதை நான் டிவைட் பண்ணிக்கான திருப்பி லேட் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே வீடியோ வந்து பாருங்கள் 7 நிமிட்ஸ் வேறு ஓடிட்டுருக்கு. ஸோ ரொம்ப லேட் ஆகும் வீடியோ, ஒவ்வொரு அடிஷன் சப்ரேஷனாக பண்ணேன். ஸோ நான் ஏற்கனவே வெயிட் பண்ணி ஆன்சர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆன்சர் அப்படியே எழுதுறேன். 662.13 அதான் ரெண்டையும் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ஸோ மைனஸ் போட்டு இந்த ஸ்கொயரை வந்து மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 8 ஸ்கொயர்னால் என்ன வரும் 64. 205 ஸ்கொயர் பண்ணால் 42025 வரும். ஸோ ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு இந்த 662.13 போட்டு மைனஸ் பண்ணி இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 656.64 வரும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 5.49 வரும். ஸோ 5.49 ரூட் எடுத்தால் 2.34 வரும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ சிக்மாவோட வேல்யூ 2.34. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபார்முலா மட்டும் போட்டு பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக கால்குலேட் பண்ணுங்கள், கவனமாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.